அண்மை செய்தி திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் ஜோதி ஏற்றுவது தொடர்பான வழக்கு டிசம்பர் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் மலை மீது தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கின் விசாரணையை உயர்நீதிமன்ற கிளை மதுரை அமர்வு தற்போது ஒத்திவைத்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்தின் மேல்முறையீட்டு செய்யப்பட்டுள்ளதால் வழக்கு விசாரணையை உயர்நீதிமன்ற கிளையின் தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் இந்த வழக்கை டிசம்பர் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இருக்கிறார். சல்மான், வணக்கம். திருப்பரங்குன்றம் வழக்கு தொடர்பு தற்போது டிசம்பர் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். மதுரை திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய மலை மீது உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என கடந்த 1ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தனி நீதிபதி அவர்கள் ஜி.ஆர். சுவாமிநாதன் ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் நேற்று முன்தினமாக அந்த தீபம் ஏற்றாத ஒரு சூழலில் அந்த பகுதியில் இந்து அமைப்பினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். பின்னர் மாலை 6:05 மணிக்கு மேலாக மீண்டும் ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டது. அந்த உத்தரவு என்பது மனுதாரர் நேரடியாக மலைக்கு செல்லலாம். அங்கு செல்லும் பொழுது அவர்களுக்கு பாதுகாப்பு படையினராக சிஎஸ்எஃப் படையினர் அவர்களுக்கு பாதுகாப்பு சென்று அந்த தீபம் ஏற்ற வேண்டும் எனவும் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஆனாலும் அதனிடையே 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் சிஎஸ்எஃப் படை வீரர் மற்றும் மனுதாரர்கள் அனுமதிக்கப்படாத நிலையில் ஒரு பதற்றமான சூழல் உருவானது. பின்னர் மீண்டும் நேற்றைய தினமாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஒரு புறம் தொடரப்பட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றொரு புறம் இந்த தனி நீதிபதியுடைய தீர்ப்பை ரத்து செய்ய கோரியும் அதற்கு எதிராகவும் கூட ஒரு அரசு சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் மாலை அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் முன்பாக விசாரணைக்கு வந்த பொழுது நேற்றைய தினம் இரவு 7 மணிக்குள்ளாக அந்த மனுதாரர் மற்றும் மனுதாரர் மேலே செல்ல வேண்டும், மாநகர காவல் ஆணையர் தலைமையில் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. ஆனாலும் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு சென்றதாக கூறி காவல்துறையினர் அனுமதிக்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர். அங்கும் ஒரு பரபரப்பான சூழல் உருவான நிலையில் மீண்டும் இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்ற மதுரையில் இது தொடர்பான வழக்கு வந்தபோது வழக்கு விசாரணையானது மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறதால் 9ஆம் தேதிக்கு வழக்கு விசாரணையை ஒத்தி வைத்து நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். சல்மான், திருப்பரங்குன்றம் மலையின் மீது தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக தற்போது இந்த வழக்கு டிசம்பர் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல நேற்றே பாஜக தொண்டர்கள் மற்றும் இந்து முன்னணியினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த சம்பவம் தொடர்பான நிகழ்வுகளை விவரிங்க. ஏற்கனவே இந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக 1996ஆம் ஆண்டு தீர்ப்பை நிறைவேற்ற வேண்டும் என கூறிதான் மனுதாரர் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் தான் அந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டதாக கூறப்பட்டது. கடந்த 1ஆம் தேதி இந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் 3ஆம் தேதி அந்த திருக்கார்த்திகை அன்று தீபம் ஏற்றப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அன்றைய தினம் தீபம் ஏற்றாத ஒரு நிலையில்தான் மீண்டும் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அன்றைய மாலையே ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஆனாலும் அதற்கும் தீபம் ஏற்ற அனுமதிக்கவில்லை. இந்த நிலையில நேற்று நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நேற்று இரவு 7 மணிக்குள்ளாக அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்ற பின்பாக 10:30 மணிக்குள்ளாக அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என குறிப்பிட்டுதான் அந்த பகுதிக்கு மனுதாரர் மற்றும் பாஜகவினர் வருகை இருந்தார்கள். ஆனால் காவல்துறை தரப்பில் மேல்முறையீடு சென்றிருப்பதாகவும் சட்ட ஒழுங்கு காரணத்தை காட்டி அவர்களை தீபத்தூணில் மலை மேல் ஏறுவதற்கு அனுமதி மறுத்தனர். அப்போதுதான் தமிழக அரசுக்கு எதிராகவும் அதே போன்று காவல்துறையினருக்கு எதிராகவும் அந்த பகுதியில் அமர்ந்து பாஜகவினர் மற்றும் இந்து அமைப்புகளை சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதனை அடுத்து கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில்தான் இன்றைய தினம் மீண்டும் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோதுதான் தற்பொழுது அந்த 9ஆம் தேதிக்காக ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சிஎஸ்எஃப் கமாண்டர் உத்தரவை நிறைவேற்ற மனுதாரரிடம் சென்ற நாளன்று ஏன் செல்ல இயலவில்லை என்பது குறித்து அறிக்கையும் தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக 3 முறை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டும் தீபத்தூண் ஏற்றாமல் தொடர்ந்து மேல்முறையீடு செய்யப்பட்டதாக கூறி சட்ட ஒழுங்கு காரணத்தை காட்டி காவல்துறையினர் தடுத்து வருவதால் தொடர்ந்து திருப்பரங்குன்றம் பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. பல்வேறு இந்து அமைப்புகளும் திருப்பரங்குன்றத்தில் இருந்து பல்வேறு போராட்டங்களை 3 நாட்களாக நடத்தி வரக்கூடிய நிகழ்வுகளை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா 144 தடை உத்தரவை நீதிபதி நீக்கி உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில
தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருக்கிறது உச்சநீதிமன்றத்துல. மனுதாரர் தரப்பிலும் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நீதிபதி இந்த விவகாரத்துல என்னென்ன விஷயங்களை அவர் குறிப்பிட்டார்? அது தொடர்பான விவரங்கள். நிச்சயமாகவே நேற்றைய தினம் அந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே கடந்த 1ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்ததை ஏன் நிறைவேற்றவில்லை என்பது குறித்தான கேள்வியை மாநகர காவல் ஆணையருக்கும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் கோவில் நிர்வாக செயல் அலுவலருக்கும் எழுப்பியிருந்தார்கள். இந்த நிலையில் அவர்களை நேரில் ஆஜராக வேண்டும் என கடந்த 3ஆம் தேதி குறிப்பிட்ட போது அவர்கள் பாதுகாப்பு பணியில் இருப்பதாக கூறியிருந்தார்கள். இந்த நிலையில் தான் நேற்று நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு மீண்டும் தொடரப்பட்டு அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது 5 நிமிடத்திற்குள்ளாக மாநகர காவல் ஆணையர் நேரில் காணொலி மூலமாக ஆஜராக வேண்டும் என கூறப்பட்ட நிலையில் மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் காணொலி மூலமாக ஆஜரானார். அப்போது 144 தடை உத்தரவு திரும்ப ரத்து செய்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து 7 மணிக்குள்ளாக தீபத்துணில் தீபம் ஏற்ற வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டது. ஏற்கனவே மேல்முறையீட்டு மனு ஒன்று 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு உரிய முறையில் அதனை இந்த உத்தரவை பின்பற்றவில்லை. அதே போன்று காவல்துறையினர் முறையாக செயல்படாத ஒரு காரணத்தினால்தான் சிஎஸ்எஃப் படையினர் அனுப்பி வைக்கப்பட்டதாக அந்த 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தெரிவித்து தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவையும் தள்ளுபடி செய்தார்கள். இந்த நிலையில்தான் அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தான் நேற்றைய தினம் கூட 3வது முறையாக தீபத்தினில் தீபம் ஏற்றுவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையிலும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செல்வதால் இது போன்று அனுமதிக்க முடியாது என கூறி காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினார்கள். மேலும் மனுதாரர் தரப்பிலும் கூட 2 உச்சநீதிமன்றத்திலுமே சரி உயர்நீதிமன்றத்திலும் கூட கேவியட் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அரசு சார்பில் எந்தவித வழக்கு தொடரப்பட்டாலும் தங்களுடைய கருத்தை கேட்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த கேவியட் மனுவும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று இன்றைய தினம் விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் நீதிமன்ற உத்தரவு எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என நீதிபதியிடம் முறையிட்டார்கள். அதே போன்று தமிழ்நாடு அரசு நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றவில்லை என மனுதாரர் தரப்பில் தொடர்ந்து குற்றச்சாட்டு வைத்தார்கள். மத்திய தொழில் பாதுகாப்பு படையை திருப்பரங்குன்றம் அனுப்பி அங்கு என்ன நிலவரம் என்பது குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் அரசு தரப்பில் ஏன் உத்தரவை நடைமுறைப்படுத்தவில்லை என்பது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் நீதிபதி GR சுவாமிநாதன் முன்பாக வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில்தான் 9ஆம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு மீண்டும் இந்த வழக்கு விசாரணையானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்த மட்டிலும் தொடர்ந்து 3 உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் அந்த உத்தரவுகளை செயல்படுத்தாதற்கான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தான் தொடரப்பட்டிருக்கிறது. தனி நீதிபதி உத்தரவுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக 3 உத்தரவுகள் நிறைவேற்றப்படாத ஒரு சூழலில் தான் திருப்பரங்குன்றம் பகுதியில் ஒரு அசாதாரண சூழலில் இருக்கக்கூடிய அளவிற்கு தொடர்ந்து காவல்துறையினர் குவித்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான நிலையிடம் நம்மால் பார்க்க முடிகிறது. சல்மான், திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல தமிழக அரசு 3 முறை நீதிபதிகள் இந்த வழக்கு தொடர்பாக உத்தரவு பிறப்பித்தும் தொடர்ந்து அதை பொருட்படுத்தாமல் உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்திருக்கிறது. தொடர்ந்து இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்துல இது போன்ற ஒரு முறையை தமிழக அரசு கடைபிடிப்பது எவ்வாறு பார்க்கப்படுகிறது? அரசியல் விமர்சகர்கள் இது தொடர்பாக என்னென்ன கருத்துக்களை முன்வைக்கிறார்கள்? திருப்பரங்குன்றம் பகுதி பொதுமக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது? நிச்சயமாக திருப்பரங்குன்றம் பகுதி மக்களை பொறுத்த மட்டிலும் ஒரு தரப்பினர் முழுவதுமாக ஏற்கனவே சொல்லக்கூடிய மற்றொரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டது. ஆனால் நிலை என்பது அப்படி இல்லை. நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏற்கனவே 2005ஆம் ஆண்டு அந்த தர்கா கமிட்டிற்கான அந்த அறிக்கையும் அவர்கள் அமைதி பேச்சுவார்த்தையில் ஒரு கடிதம் வழங்கப்பட்டதாகவும் கூட நீதிமன்றத்தில் கூறப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அந்த உள்ளூர் மக்கள் அதனை ஒரு சிலர் அதனை தீபத்துணில் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி வழங்கலாமே எனவும் ஒரு சாரார் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். மற்றொரு புறம் இந்து அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவையே தமிழக அரசும் காவல்துறையும் இது போன்று மதிக்காமல் தொடர்ந்து அவமதிப்பு செய்யும் வகையிலாக மனுதாரர்கள் உள்ளிட்டவர்களை அந்த உத்தரவை நிறைவேற்ற விடாமல் தடுப்பது எந்த வகையில் நியாயம்? ஒட்டுமொத்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளையும் கேள்விக்குறியாக்கும் வகையிலாக தமிழக அரசு மற்றும் காவல்துறையின் செயல்பாடு இருக்கிறது. அதே போன்று இது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை பொறுத்த மட்டிலும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்பது மாநகர காவல் ஆணையரை உட்படுத்தி தான் வந்திருக்கிறது. ஆனால் மீண்டும் மீண்டும் அந்த காவல் ஆணையர் தரப்பு கீழே இருக்கக்கூடிய காவலர்களே இந்த உத்தரவை நிறைவேற்ற விடாமல் தடுப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவும் கூட இருந்து வருகிறது. இந்த வழக்கை பொறுத்த மட்டிலும் 3 முறை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையிலும் கூட தீபத்துணில் தீபம் ஏற்றாத ஒரு சூழலில் தான்
தொடர்ந்து ஒரு பரபரப்பான ஒரு பகுதியாக இருக்கிறது. அதே போன்று திருப்பரங்குன்றத்தை பொறுத்த மட்டிலும் ஏற்கனவே இந்த மலை விவகாரத்தில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மீண்டும் 144 தடை என திருப்பரங்குன்றம் பகுதியை பொறுத்த மட்டிலும் பொதுமக்கள் ஒரு அமைதியான சூழலில் இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு மனநிலையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே இந்த விவகாரத்தில் அரசு மக்களுடைய நலன், மக்களுடைய எண்ணங்களை கருதி உடனடியாக அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் கூட எழுந்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சல்மான்.